ஏய் குட்டி செல்லம், எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்க என்கிட்ட நீ காதல் சொல்லி உனக்கு தைரியம் இருந்தா உன் அப்பா கிட்ட சொல்லுன்னு. ஆனா உன் அப்பா கிட்ட மட்டும் இல்ல, நம்ம காலேஜ் கிட்ட மட்டும் இல்ல, இந்த உலகத்திலே நான் சொல்ற மாதிரி நான் இப்போ உனக்கு ப்ரொபோஸ் பண்ண போறேன். அவ பேர் சொல்ல விரும்பல, ஆனா அவளை வந்து ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப உயிருக்கு காதலிக்கிறேன். என்னோட காதலை என் உயிருக்கு வரை அவளுக்கு தான் கொடுப்பேன், என் உயிரையும் அவளுக்கு தான் கொடுப்பேன். அப்பா கிட்ட தைரியம் இருந்தா அறிவிக்க சொல்லியிருக்காரு சார். சரி, நான் அவர் அப்பாட்டு மட்டும் இல்ல, மொத்த ஊருக்கே அது அறிவிக்கலாம். அறிவிங்க. என் கண்களில் நான் அவள் அழகை ரசித்ததை விட உன் நெஞ்சில் நான் உன் அன்பை ரசித்தது தான் அதிகம். லவ்யூடா என் செல்லம். உன் அப்பா இதுவா இருக்கட்டும், உன் பாட்டி எல்லாமே எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நான் உன்னை கூடிய விரைவில் ட்ரை பிடிப்பேன்டா. ஆமா, கூடிய விரைவில் நான் உன்னை 5 வருஷத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து உன்னை வீட்டில் வந்து நான் பொண்ணு கேட்பேன். அப்போ நீ எனக்கு பொண்ணு தரணும். இது நான் உன்னை பொண்ணு மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். உன்னை பொண்ணை தவிர நான் வேற எந்த பொண்ணையும் பார்க்கவும் மாட்டேன், கல்யாணமும் பண்ண மாட்டேன். அப்படியே நீ எனக்கு தரனாலும் நான் சன்னியாசியா உங்க எல்லார்கிட்டயும் கேட்கிற மன்னிப்பு உன்னை வந்து சேரும் நான் நம்புறேன். அதை விட சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நம்ம வாழ்க்கையில நடக்கும்னு நான் உனக்கு நம்பிக்கை தெரிவிக்கிறேன். என்ன மன்னிச்சிரு மாளவிகா. என்ன உங்களுக்கு ரிசப்ஷன் நடக்கல அவ்வளவுதானே? ஏய் பாட்டை போடுறா. என்ன ரிசப்ஷன் இந்த நடத்துறேன் இப்ப. ஏடா, அதுக்குன்னு சரி ஓகே, காட் பிளஸ் யூ. சரி சரி ஓகே ஓகே ஓகே, குட் லக் குட் லக். நம்பிக்கையோடு ஒரு உறவுக்கு செல்லுங்கள். தொடர்ச்சியாக அந்த நம்பிக்கை அதை அடுத்த நிலைக்கு எடுத்துச்சு.